ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஏன் இவ்வளவு நாளாக வீடியோ போடலை அப்படின்ற டீட்டெயில் வீடியோவோட எண்டில் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் வராகியை நினச்சேன். 48 நாள் பூஜை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளில் ஒரு உருண்டை, ஒரே ஒரு அகல் விளக்கு, இதுதான் 48 நாளும் தொடர்ந்து செய்யணும். நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பழம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறலாம். அப்புறம் 48 நாள் கழித்து இந்த மஞ்சள் உருண்டையை எடுத்து ஆற்றுல போட்டுறணும். அவ்வளவுதான். நம்மளோட கோரிக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேறும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மதுரை ஸ்டைலில் கறி தோசை தாங்க செஞ்சேன். ஏன்னா என் பசங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். பையன் காலேஜிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து லீவுக்காக வந்திருக்கான். அதனால் ஒரு நாளும் பார்த்து ஒவ்வொரு டிஷ் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா காடையில் ஒரு 65 மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு மதுரை ஸ்டைலில் கறி தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடல் குழம்பு ரெடி பண்ணினேன். குடல் குழம்பு நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணலை. அதனால் இன்றைக்கி அந்த குடல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் வீடியோவாக லாங் வீடியோவாக பார்க்கலாம். குடல் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது நல்லா சுத்தமாக கழுவணும். இல்லாட்டினா ரொம்பவே கவுளடிக்கும். லாஸ்ட்டாக 5ஆவது தடவை சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் கழுவணும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா 1-2மாக இடித்து சேர்த்த மாதிரி மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இல்லாமல் அதுவும் லேசாக ஒரு 2 திருகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருகிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குனதுக்கு பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு வேக வச்ச குடல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசாலா கொதிக்கணும். தேவையான அளவு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சா தான் உங்களுக்கு நல்லா அந்த மசாலா கொதித்து அந்த குழம்போட டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புளி ஒரு எலும்புச்சம்பழ அளவுக்கு புளிக்கரைசலும் சேர்த்து அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு பிறகு எங்களோட கிராமத்து ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் என்ன செய்வேன்னா, ஒன்று பால் எடுத்து ஊற்றுவேன், அப்படி இல்லைன்னா தேங்காயை நைஸாக துருவிட்டு அதை கொஞ்சமாக தூவி விட்டுட்டோன்னா சாப்பிடும்போது அந்த தேங்காய் துருவலோட நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தான் நாங்கள் வைப்போம். என்னுடைய ஹோம் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதோடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் இவ்வளவு நாளாக நான் எந்த ஒரு வீடியோஸும் போடலை. இனிமேல் ரெகுலராக வரும்.